இந்த நேரத்துல போய் போதையை வச்சுக்கின்னு அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல எழுதுற மாதிரி இழுத்து காட்டுறாரு. ஐபிஎல் மேட்ச்ல வந்து போதைப் பொருளை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ போட்டதை எதிர்த்து தான் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். போதைப் பொருளை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அவரை. நான் இது போதை பொருள் இல்ல, நான் வந்து எங்களுக்கு தப்பான நியூஸ் கொடுத்துக்கிறாங்க, நான் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அமைச்சர் சரத்தை வந்து உடனடியாக பதவி விலக செய்யுங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட ஆர்ப்பாட்டம் வந்து இன்னும் வன்மையாக இருக்கும். ஒரு மாத்திரையை வந்து ஏடிஎம் கார்டால வச்சு நசுக்க முடியாது. இந்த ட்ரக்ஸை வந்து அந்த கார்டுல எப்படி வச்சு நசுக்கி எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு நாங்கள் தெரியும் அதை யூஸ் பண்ணது கிடையாது. அதனால எங்களுக்கு அதை பற்றி தெரியவும் வாய்ப்பு இல்லை. அந்த மாத்திரையை எப்படி வச்சுருங்க கார்டாக உடைக்கணும் ரீசன். அப்போ அவங்க பக்கத்தில் அந்த குழந்தையை கேட்கும் போது அந்த ரீசன் குழந்தைங்க எதிர்க்க பசங்க எதிர்க்க ஒரு அமைச்சர் அந்த மாதிரி ரீல்ஸ் போடலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா? போதை அங்கே எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம் எங்கள் ஆட்சியில் திமுக ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. ஒரு ஆட்சிக்கு வந்து இப்போ 99 கொலை நடந்துருக்குது. நேற்று கூட வீடு பூந்து 3 அப்பாவின் பிள்ளைய 2 பேரும் வெட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி கலாச்சாரம் நடந்துருக்குது. இவர் இந்த நேரத்தில் போய் போதையை வச்சுக்கின்னு அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல எழுதுற மாதிரி இழுத்து காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு தப்பு தானே? போதை பொருளை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அவரை. நான் இது போதை பொருள் இல்ல, நான் வந்து எங்களுக்கு தப்பான நியூஸ் கொடுத்துக்கிறாங்க, நான் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இப்போ ப்ரூவ் பண்ணி தானே நாங்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணப்போ நாங்கள் ஏன் பண்ண போறோம்? இப்போ எங்க அம்மா அப்பாலாம் யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க? பிள்ளைங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்கலாம் அவங்களுக்கு தான் அமைச்சர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பண்ணுவாங்களா? அனுமதி கேட்டோம், நாங்கள் எங்களுக்கு கொடுக்கல. காலைல மேடை போடும் போது அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. காலைல வந்து இன்னும் கட்சிக்காரங்க எல்லாரும் குண்டு காட்டா தூக்கின்னு போயிருக்காங்க. நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம், எல்லாமே செஞ்சோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற இதில் என் தலைவர் எல்லாத்துக்கும் ஒரு இடம் கொடுத்தாரு அவருக்கு. இன்னைக்கு அவர் தான் நம்மளுக்கு தூக்கி சாப்பிட்றாரு. நாங்கள் எப்போ கொடுக்குறோம், எது கொடுக்குறோம் திமுக கற்றுக்க கொடுக்க தேவையில்லைங்க. ஆர்ப்பாட்டம்னால திமுக தான். ஆர்ப்பாட்டம் எப்படி பண்ணணும்னு திமுக கற்றுக் கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. எங்கே ஸ்டேஜ் பண்ணோம், எங்கே ஜன பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியும். இவங்க எங்களுக்கு கத்த தேவையில்ல. தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் தலைவர் வந்து எதிர்பார்த்தாரு. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்க அமைச்சரே வந்து ஐபிஎல் மேட்ச்சில் வந்து போதைப் பொருளை எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ போட்டதை எதிர்த்து தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். அது என்னன்னா, நம்ம ஆர்ப்பாட்டத்தில் வந்து தமிழக மக்கள் வந்து போதையில்லா தமிழகம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் எவ்வளோ எதிர்பார்த்தாரு. இப்படியாப்பட்ட போதை கலாச்சாரத்தை வச்சுட்டு அமைச்சரை பதவி விலக சொல்லி தான் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து எல்லாருமே அரெஸ்ட் ஆகிருக்கோம். வன்மையாக இது வந்து நாங்கள் வந்து திமுக மாணவர் இளைஞரணி சார்பில் நடத்துகிறோம். எங்களை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண விடாமல் அடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க எங்களை அடக்க தான் நாங்கள் இன்னும் மீண்டு இருந்து வருவோம். இது வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, ஒன்று அமைச்சர் சரத்தை வந்து உடனடியாக பதவி விலக செய்யுங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட ஆர்ப்பாட்டம் வந்து இன்னும் வன்மையாக இருக்கும். நாங்கள் வந்து சிறை நிற்பது கூட நாங்கள் அஞ்ச மாட்டோம். நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து மிசாவே பார்த்தவர். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். மண்டப தலைக்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் எங்கள் தலைவர் ஆணைக்கினங்க சொன்னார்னா நாங்கள் சிறை நிற்பதுக்கு எங்கள் இளைஞரணி எல்லாருமே ரெடியாக இருக்கோம். நாங்கள் அதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரு மறுப்பு தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார், நீங்களே பார்த்துருக்கீங்க. அப்படி இன்னும் நீங்க அப்ப திட்டமிட்டு திமுக அரசியல் செய்யறா இந்த விவகாரத்தில்? அவரு குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு சொன்னாரு. அதுதான் அதையும் சொல்ல வரோம். திமுக அரசியல் செய்தவர அவருக்கு வந்து பிப்ரவரி மாதம் 2000 வந்து மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல அந்த வீடியோ போறாரு. அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து 2 வயசு கூட முழுமையாகலை. அப்படி இருக்கும்போது எந்த குழந்தைக்கும் அப்படிப்பட்ட டோஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த டோஸை வச்சு அவங்க வந்து நாங்கள் அரசியல் பண்றோம்னு சொல்றாங்கன்னா, அப்போ அவங்களே அதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு குழந்தைக்கு உண்டான டோஸ் எப்படின்னா, ஒரு சிறப்பு இல்லை இது மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படியே மாத்திரை கொடுத்தா ஃபுல் மாத்திரையெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சரி, அவர் அந்த மாத்திரையை நசுக்கி குழந்தைக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த மாத்திரையோட வெளிப்பாட்டு தன்மை அவரே இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமா சொன்னா அதை நாங்களும் புரிஞ்சுட்டு நாங்கள் நடப்போம். அதே தான் சொல்றோம். அவங்க சொல்ற கருத்துக்கு நாங்கள் எல்லாருமே உண்மையாக தான் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு மாத்திரையை வந்து ஏடிஎம் கார்டால வச்சு நசுக்க முடியாது. அது வந்து அதை யூஸ் பண்றவங்க வந்து அந்த போதைப் பொருள் ட்ரக்ஸோட அது யூஸ் பண்றவங்க வந்து அதை நான் யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியும். அதனால அந்த ட்ரக்ஸை வந்து அந்த கார்டுல எப்படி வச்சு நசுக்கி எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு நாங்கள் தெரியும் அதை யூஸ் பண்ணது கிடையாது. அதனால எங்களுக்கு அதை பத்தி தெரியவும் வாய்ப்பு இல்லை. செஞ்சுதான் ஆகணும்ன்ற நாங்கள் செய்வார் நம்பிக்கை அவர் ஏன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியமா தவிர அமைச்சருங்க இங்க இது பண்றது அது பண்றதுலாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அமைச்சர் பொதுவெளியில போதைப் பொருள் பயன்படுத்துறாருன்னா எந்த குழந்தைக்காவது ஒரு அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்கல்ல. மாத்திரை குழந்தைக்கு பயன்படுத்துறாங்க. பப்ளிக்ல அந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லைல்ல. அது போதைப் பொருள் பயன்படுத்துறாரு.
நாங்கள் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எங்களை கூட்டு வந்து மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்கோம். உங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்ப போராட்டம் பண்ணியே கைது செஞ்சுட்டாங்க, இப்ப என்ன பண்ணணும்? அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும். அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும்னா, ஒரு அமைச்சரே இந்த மாதிரி போதைப் பொருளை யூஸ் பண்ணுறாருன்னு போது அது எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் தாவேக அரசு போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு அமைச்சர் பண்றாங்க, ஒரு அமைச்சர் அவரே அதை பயன்படுத்துறாரு போது அதில் இருக்கிற தொண்டர்களை இவரை பார்த்து கேட்டுருவாங்கல்ல. இல்லை, இப்போ திமுகவினர் தான் அதை அதிகமாக போதைப் பொருள்னு சொல்றீங்க, ஆனால் அதுக்கு ஆதாரம் கேட்குறாங்களே தாவேகவினர், நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஆனால் நம்ம இருக்கப்போ இந்த மாதிரி போதைப் பொருள் முற்றிலும் ஒழிச்சிட்டாருங்க நம்ம தளபதி. ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, நீங்களே பார்க்குறீங்களா இப்போ எப்படி இருக்குது பப்ளிக். சின்ன சின்ன பசங்களை கெட்டு போயிருக்காங்க. போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு. இப்போ தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறமா போதைப் பொருள் அதிகமாக இருக்குது. அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவாங்களா? அமைச்சர் பதவியிலிருந்து கண்டிப்பாக நீக்கணும். அவரெல்லாம் தொடர்ந்தாருன்னா பப்ளிக் இவரை பார்த்தே கேட்டுருவாங்க. ஒரு அமைச்சரே இந்த மாதிரி பண்றாருன்னு போது அதுல இருக்கிற தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? இவரை பார்த்து கேட்டுருவாங்க. அதனால இவர் வந்து கண்டிப்பா ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும். போதைப் பொருள் ஒழிப்பதற்காக நடத்தப்பட்டது. அதாவது தாவேக்காவோட எம்எல்ஏ வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அந்த கட்சி கழக நிர்வாகியே அந்த தவறு செய்யறதுனால அதை இவங்க ஒழிக்கிறதுக்காக தயாராக இல்லை. அதனால எதிர்கட்சியினர் திமுக வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கைது செஞ்சிருக்காங்க. திமுக அந்த போதைப் பொருள் சொல்றாங்க. அவரு அமைச்சர் விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு, குழந்தைக்காக மாத்திரை கொடுத்ததுன்னு சொல்லி. அதன் பிறகும் நீங்க செஞ்சீங்கன்னா அது திட்டமிட்டு செய்யக்கூடியதா இல்லையா? இல்லை சார், அது அந்த மாத்திரையை எப்படி வந்து நீங்கள் அந்த கார்டால் உடைக்க முடியும்? ஏதாவது ரீசன் தான். அப்போ அவருக்கு பக்கத்தில் அந்த குழந்தையே இல்லை, ஆனால் கேட்கும் போது அந்த ரீசனை சொல்கிறார். வீட்டில் போயிட்டு பேட்டி கொடுக்குறாரு, இதுமாதிரி குழந்தைக்காக அந்த மாத்திரையை நம்ம வந்து, ஏன்னா அது தண்ணியில் போட்டாலே கரையும், அப்படி மாதிரி கரைச்சி கொடுத்துடலாம். குழந்தையும் இல்லை, ஆனால் அங்கே வந்து அந்த மாத்திரையும் வந்து உடைக்கிறது, காடால் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்காக நம்ம நிர்வாகம் கூட நிறைய பேர் அதை ட்ரெயின் பண்ணி பார்த்தாங்க. ஈவன் நானே கூட ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஏதாவது உடைக்க முடியுமா அப்படின்னு. அது பார்த்தா மாத்திரைக்கான ஆதாரங்கள்லாம் கிடையாது. முழுக்க அது போதைப் பொருளாக தான் இருக்கும். உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? ஆமாம், நாங்கள் உடனே போதைப் பொருள்லாம் ஒழிப்போம்னு சொன்னாங்க. இது ஒயின் ஷாப் 3ன்னு சொன்னாங்க, 712 ஒயின் ஷாப் 3ன்னு சொன்னாங்க இல்லையா? அது நாங்கள் கேட்டதுக்கு அதுக்கான டீட்டெயிலாக கொடுக்கல. எத்தனை ஒயின் ஷாப் 3னாங்க, அது டீட்டெயிலும் கொடுக்கல. ஆனால் போதைப் பொருள் வந்து அதிகமாக வித்துட்டு தான் இருக்காங்க போல. அதை வந்து தடுப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? தடுக்கலையே. இப்போ நிறைய போதைப் பொருள் போட்டு நேற்று கூட ஒரு பையன் வந்து கத்தி எடுத்துக்கு 12வது படிக்கிற பையன் வந்து கத்தி எடுத்துக்கு ஒரே அட்ராசிட்டி பண்ணுறான். அப்போ இவங்க எங்கே போதையை ஒழிக்க போகிறாங்க? போதையை ஒழிக்கணும்னா இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. வந்த உடனே போலீஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் ரோந்து பண்ணி இதில் வேறு சிங்கப்பெண் படை வேற ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தடுக்க முடியாது. இவங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்கலை.